உன்னில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்து ஈவினிங் முடிக்க நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தம்பியை இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வெளியே கிளம்புறோம். அதை பற்றி நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் போகலாம். இன்னைக்கு இதுவும் போட்டுருங்க. இன்னைக்கு இதுவும் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா லெமன் சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல் அதுதான் வைக்க போகிறேன். ஏன்னா நேற்று வாங்கின மாவு வந்து மிச்சமாக இருக்குது. அதனால் காலையிலைக்கு அதை சாப்பிட்டோம்னா மத்தியானத்துக்கு இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். மத்தியானத்துக்கு எதுக்கு நான் இப்போயே செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். தம்பிக்கு ஸ்கூல் கொடுத்தோணும் இல்லையா, அதனால் நான் வந்து வாசலில் தெளித்து கோலம் போடுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சோடனே உலையை பற்ற வச்சுட்டு வாசல் தெளிக்க போனால் தான் அது கூட்டி விட்டு கோலம்லாம் போட்டு வரங்காட்டி உலை வந்து கொதிச்சிடும். அப்புறம் அரிசி போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி தான் எப்பயுமே பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணேன். சாப்பாடு வந்து அவ்வளோதான் எந்திரிச்சு கொஞ்சம் பதமாக வடித்தாதான். ஏன்னா அந்த அரிசி எவ்வளோ தான் பதம், இங்கே பாருங்கள், இங்கே நம்ப மாட்டேங்கிறீங்க, கிள்ளி பாரு எவ்வளோ பதமாக இருக்குன்னு பாரு. இப்போ நான் வடிக்கிறேன், ஆனால் வடித்து முடிச்சோன்னே பாரு சோறு குழஞ்சிரும். பதமாக இருக்கா? இன்றைக்கி நான் வடிக்கிறேன். எவ்வளோ தான் பதமாக வடித்தாலும் அரிசி வந்து குழஞ்சிருது. இன்றைக்கி நான் சொல்லி வீடியோ எடுத்துருக்கேன்னா அதனால் நல்லா இருக்கும் பாருங்கள். லெமன் சாப்பாடுக்கு வந்து லெமனை வந்து உருட்டி வந்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு வெஞ்சனத்துக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம வந்து பண்ண போகிறோம். தேய்ச்சி தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி.
அறுக்க மாட்டேங்குது. நீ சோறு கம்மியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம வெளியே போயிடுவோம் இன்னைக்கு. இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம்ல, எங்கள் ஊருக்கு. அதனால் சோறு கம்மியாக தான் வச்சுருக்கேன். டெய்லியும் தூக்கி கம்மியாக வச்சான்னைக்கிட்டே சோறு திங்கிறீங்க. அப்பா நம்ம மவுன்லேருந்து நான்லேருந்து எல்லாரும் அன்னைக்கு தான் சோறு திங்கணும். நேற்றுலாம் காப்படி தான் போட்டேன், அதே சாயந்தரம் முடிக்க மிச்சமாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பாடுக்கு எண்ணெய் வந்து காய வச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு இருந்துச்சுன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா நான் பூண்டை தட்டி போட்டுருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது அதனால. லெமன் சாப்பாடு. உருளைக்கிழங்கு வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கு நைட்டு வாங்கிட்டு வந்தாலும் மாவு, அந்த மாவு இருக்குது. ஆளுக்கு 2 தோசை ஊற்றிக்கலாம். இப்படி தோசை பத்தலை அப்படின்ட்டு சாப்பிடுவோம். என்ன முதல்லலாம் எனக்கு லெமன் சோறே பிடிக்காது. ஆனால் அந்த லெமன் சோறுக்கும் உருளைக்கிழங்கு காம்பினேஷனுக்கும் இப்போ வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சிடுறது. ஏங்க சரியாது. தம்பி வந்து சாப்பிட்டுட்ருக்கான், சாப்பிட்டு முடிச்சிட்டான். தோசை ஊற்றி தரேனே, அவங்க அப்பா இல்லை அவங்க சாப்பாடே சாப்பிட்டோம், நைட்டு வாங்கின மாவு அப்படின்ட்டாரு. இன்றைக்குமே தலைக்குள்ள பட்டி விட்டீங்க. இன்னைக்கு தலைக்கு என்ன வச்சுடுங்க. தோசை ஊற்றவாம்மா இல்லைண்ணா? வேணாம்மா? சரி, பார்த்துக்குடி சூடாக இருக்குது. கிளம்பிட்டாங்க. தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணேன், சாப்பாடுலாம் மாற்றி வச்சுட்டேன். மாற்றி வச்சுட்டு ஒரு வேலையாக நம்ம வந்து வெளியே கிளம்ப போகிறோம். கருவா பார்த்தீங்கன்னா வாடகைக்கு போய்ட்டு அப்படியே பெரிய வண்டியிலே நம்ம வீட்டுக்கு இங்கே தாடிக்கம்பு இருக்க வீட்டுக்கு வந்து வந்துட்டார். இப்போ நம்ம போய் எங்கள் மாமியார் வீட்டில் இந்த துணியை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு சின்ன வண்டியை எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். குப்பைக்காரவங்க வருவாங்கன்ட்டு குப்பையை எடுத்து வச்சேன், ஆனால் குப்பைக்காரவங்க இன்றைக்கி வரவே இல்லை. சரி, பார்த்தீங்கன்னா பைரவர் பூஜைன்னு நினைக்கிறேன். வண்டி பாருங்க எவ்வளோ வண்டி நிற்குது. இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சின்ன வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஏங்க தம்பியை ஸ்கூல்லேருந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு வரல, ஏன்னா நம்ம ஒரு வேலையாக வெளியே போயிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா. நம்ம வந்ததே 6:30க்கு மேலே தான் வந்தோம். எங்கள் மாமியார் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வந்துட்டு 2 வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு
இப்போ சாரீ ட்ராப்பிங் வந்து வந்துருந்தது தாடியும் காரவங்க தான். அதனால தான் சரி நான் லேட்டாகும் சிஸ்டர் அப்படின்னு சரி ஈவினிங் வந்து வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பரவாயில்ல சிஸ்டர் ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்க, வந்துட்டு எனக்கு நைட்டே ட்ராப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு பைரவர் பூஜை அப்படின்றதுனால ரொம்ப க்ரௌட் அதுக்கெல்லாம் போகவே முடியலைங்க. இந்த சேலையை நம்ம நார்மலாக கண்டவே அழகாக நிற்கும், ஆனால் வந்து சாரீ ட்ராப்பிங்னு கொடுத்துருக்காங்க. தெரியாதுல்ல அவங்களுக்கு. கேரளா சாரி நாளைக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட்டை எங்கேயோ போகிறாங்க, அதுக்காக வியர் பண்ணிட்டு போகணுமா, அதனால சாரியை மட்டும் ட்ராப் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி தாடிக்கும் தானே, இதே வேறு ஊராக இருந்தால் கண்டிப்பாக வாங்கி வந்துருக்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகிடும் தாடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே சிஸ்டர் பண்ணுவாங்க. சாரியை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த சாரீ வந்து நாளை கழிச்சு என்னோட நாத்தனார் பையனுக்கு காது ஊற்றுறாங்க, அதுக்காக ட்ராப் பண்ணி வைக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். 2 சேலை வந்து ஓரடிக்கணும், அதையும் அடித்து வச்சிடலான்னு இருக்கேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை போய் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். வந்து இருக்கும் டாடா.